உதயநிதி அவர்கள் வந்து பக்கத்துல இருந்து பார்த்து அவரை ரசிச்சு போட்டுங்க. அதுதான் சொல்றேன். அது வந்து அவர் வந்து பார்த்து இவரோட பணிவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு பழைய பாட்டு, ஒன்று நல்ல பாட்டு இருக்கும்ல, எம்ஜிஆர் பாட்டு. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நாளை நமதே. அவ்வளவுதான் இந்த பாட்டு தான். நாம் தமிழர் நமதே தானே பாடணும். நாம் தமிழர் நமதே தாங்க. இனிமே எல்லாம் ஒண்ணு தானே, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. ஒரு பொது, இப்ப நீங்க முதல்வன் படம் பாத்திருக்கீங்களா? அர்ஜுனுக்கு எதிராக 3 பேர் ஒண்ணு சேர்ந்து நமக்குள்ள பிரச்சனை, நம்மள 3 பேர் ஒருத்தர் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் இடுப்பு இது பண்ணிட்டு வர மாதிரி இது பண்ற மாதிரி வருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நயினார் நாகேந்திரன் ட்வீட் போடுறாரு. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பத்தியா, அதான் மச்சான் என்னால தாங்கிக்க முடியலன்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் ட்வீட் எல்லாம் போடுறாரா அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர். அவர் பாஜகன்ற மாபெரும் கட்சிக்கு மாபெரும் தலைவரா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு அரசுக்கு எதிராக ட்வீட் போறோம்னா விஜய்க்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ண போறோம், என்ன இப்படி போயிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரன் எதிர்க்கிறாருன்னா நான் போயிருங்க. நானும் தான் நேற்றுக்கு தான் உங்ககிட்ட கேட்டு ட்விட்டர்ல எப்படிங்க ட்வீட் போடுறதுன்னு கேட்டு 2 ட்வீட் போட்டேன். அதுக்கப்புறம் அது கிடக்குது, நானும் கிடக்குறேன். அந்த மாதிரிதான் வந்த புதுசுல 2 போட்டு பார்க்கணும், என்ன இருக்கு ஒண்ணும் இல்லைன்னா நம்ம வேலையை பார்க்க போயிடணும். என்னமாங்க சத்தம் பேசிட்டு இருக்க மாமா? இல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் அண்ணன். அதான் அந்த பாட்டு தான். அடுத்து எடப்பாடி, ஸ்டாலின், அப்புறம் அண்ணன் சீமான், எல்லாம் 3 பேர் சேர்ந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டு இடைத்தேர்தல் அடுத்தடுத்து இந்த தேர்தலாம் இருக்குல்ல, உள்ளாட்சி தேர்தலாம் இருக்குல்ல, அதுல வந்துருவாங்க எல்லாரும். எல்லாம் இணைந்த கைகள் தான். இணைந்த கைகள்ல அருண் பாண்டியன் வந்து மேல பிடிச்சிருப்பாரு, ராம்கி கீழே தொங்கிட்டு இருப்பாரு. ஒரு வித்தியாசம், கூட ஒரு ஆக்டரை சேர்த்துங்க. 2 கை அருண் பாண்டியன் 2 கையிலையும் பிடிச்சிருக்க மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான், வேற ஒன்றும் கிடையாது.